அனைவருக்கும் வணக்கம். நாம் ஒரு வேலையினை செய்ய முற்படுகின்ற போது சில தடங்கல்கள் வருகின்றன. அவ்வாறு தடங்கல்கள் வரும்போது என்ன செய்வது என்று தெரியாது மனக்குழப்பமடைந்து காணப்படுவோம். நீங்கள் அவ்வாறான தடங்கல்களை எதிர்கொண்டிருந்தால் இது உங்களுக்கான கதை. உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அன்பின் கோ. வாங்கள் கதைக்குள் போகலாம். உப்பு வியாபாரியின் கதை தடங்களை பற்றியது. ஒரு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி வாழ்ந்து வந்தார். அவர் உப்பினை சரிக்கட்டி சிறிய கிராமங்களுக்கு சென்று விற்பனை செய்து வாழ்க்கையினை நடத்தி வந்தார். இவருடைய நேர்த்தியான தன்மை என்னவெனில், கிராம மக்களுக்கு சரியான திகதியில் சரியான நேரத்தில் தேவையான அளவு உப்பினை வழங்குவார். அதனால் அக்கிராம மக்கள் மத்தியில் நன்மதிப்பினை கொண்டவராக காணப்பட்டார். இவ்வாறாக பல வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் உப்பினை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்யும் கிராமத்துக்கு புறப்பட்டார் உப்பு வியாபாரி. காடு சார்ந்த மலைப்பகுதியினால் செல்லும் போது இடிமின்னலுடன் மழை பெய்யத் தொடங்கியது. உப்பு வியாபாரி செய்வதறியாது தன்னையும் உப்பினையும் காப்பாற்றுவதற்காக மலைக்குகையினுள் தஞ்சம் புகுந்தார். மழையானது தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருந்தது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை 8 மணி நேரமாகியும் மழை விடுவதாக இல்லை. நேரம் போனதால் 2 இரவாகியது. அந்த பயங்கரமான மலைக்குகையினுள் தங்குவதற்கு உப்பு வியாபாரி முடிவினை எடுத்தார். பயமான திகிலான சூழலாக காணப்பட்டது. விலங்குகளின் பறவைகளின் சத்தம் காதினை துளைக்கின்றன. அந்த வேளையில் அந்த பயங்கரமான மலைக்குகையினுள் ஒரு திகிலான முணுங்கல் சத்தம் கேட்கின்றது. அச்சத்தத்தினை உப்பு வியாபாரி ஆராய முற்படுகின்றார். மலை வெடிப்பினுள் ஒரு ஒளி தெரிகின்றது. எட்டி பார்த்தார். அங்கே 4 மந்திரவாதிகள் யாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யாகத்தின் முன்னிலையில் 90 மனித இதயங்கள் அடைக்கப்பட்ட குடுவைகள் காணப்பட்டன. அந்த மந்திரவாதிகள் இன்னும் 10 மனித இதயங்கள் வேண்டும் என்று சபதம் எடுத்து கொண்டிருக்கின்றனர். அப்பாடா! உப்பு வியாபாரிக்கு உடம்பு சிலிசிலித்து நடுங்கியது. எப்படி இங்கிருந்து தப்பிக்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினார். கண்ணோடு கண் மூடவே இல்லை. சத்தமின்றி இரகசியமாக இருந்து பொழுதினை கழித்தார். பொழுது விடிந்தது. சூரியன் உதித்தது. அங்கிருந்து தப்பித்து தனது உப்பினை எடுத்துக்கொண்டு விற்பனை செய்வதற்காக தன்னுடைய கிராமத்துக்கு சென்றார். கிராமத்தை சென்றடைந்ததும் உப்பு வியாபாரியின் மனதில் எழுந்தது, அக்கிராம மக்கள் தன்னை பற்றி ஏன் உரிய திகதியில் நீங்கள் வரவில்லை என்று விசாரிப்பார்கள் என்று தோன்றியது. ஆனால் அரைவாசிக்கு மேற்பட்டோர் அவரை விமர்சிக்கத்தான் செய்தார்கள். என்ன உப்பு வியாபாரியே, மற்றவர்களைப் போல் நீங்களுமா என்று கேட்கத் தொடங்கினர். இவர் செய்வதறியாது தனக்கு நடந்தவைகளை அந்த ஊர் பெரியவிடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அவரை சந்திப்பதற்காக அவருடைய வீட்டை நோக்கி புறப்படுகின்றார். அவருடைய வீட்டை அடைந்ததும் அன்றைய தினம் ஒரு முக்கியமான கூட்டம் அவருடைய வீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு பின்னர் தான் பெரியவரை சந்திக்கலாம் என்று வெளியில் இருந்தவர்களால் கூறப்பட்டது. உப்பு வியாபாரி வெளியில் காத்து கொண்டிருந்தார். கூட்டம் முடிவடைகின்றது. அந்த வேளையில் பெரியவருடைய வீட்டிலிருந்து 10 இளைஞர்கள் வெளியே வந்து ஒரு வாகனத்தில் ஏறுகின்றனர். அவ்வாகனத்தை ஓட்டுவதற்காக ஒருவர் வருகின்றார். அவரை எங்கேயோ கண்ட மாதிரி உப்பு வியாபாரிக்கு தெரிந்தது. யோசித்து பார்க்கின்றார். என்ன அதிசயம்! அவர் முந்திய நாள் அந்த மலைக்குகையினுள் கண்ட ஒரு மந்திரவாதியாக காணப்பட்டார். அவருடைய அடையாளம் கையில் முத்திரையும் தலையில் சடையுமாக இவரால் இனங்காணப்பட்டது. ஓ,
10 மனித இதயங்களுக்காகத்தான் இந்த 10 இளைஞர்களும் கொண்டு செல்லப்படுகின்றனர் என்பதை அவர் மனதுக்குள் உணர்ந்தார். உடனடியாக அவர் செயற்பட்டு அக்கிராமத்தின் பெரியவரை சந்தித்து நடந்த விஷயங்களை தெளிவாக விளக்கி கூறினார். பின்னர் கிராம பெரியவரும் கிராம மக்களும் உப்பு வியாபாரியும் சேர்ந்து அந்த மலைக்குகையினை சென்றடைந்தனர். அங்கே அந்த 10 இளைஞர்களும் அந்த மந்திரவாதிகளுடன் காணப்பட்டனர். அந்த இளைஞர்கள் உடனடியாக அங்கிருந்து காப்பாற்றப்பட்டனர். உப்பு வியாபாரிக்கு யோசனை அப்பதான் தோன்றியது. எனக்கு நேற்று அந்த மலைத்தடங்கள் வந்திருக்காவிட்டால் இக்கிராமத்தினுடைய அந்த 10 இளைஞர்களும் காப்பாற்றப்பட்டிருக்க மாட்டார்கள். இப்பொழுது அவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளனர். ஆகவே தடங்கல்கள் நன்மைக்கு என அவரால் முடிவெடுக்கப்பட்டது. மக்களே, எமது வாழ்க்கையிலும் வேலைகளை செய்ய முற்படுகின்ற பொழுது பல தடங்கல்கள் வரலாம். மனம் குழப்பமடையாது, சோர்ந்து போகாது. எல்லாம் நன்மைக்கு என நினைத்து அடுத்த கட்டத்திற்கு நாம் நகருதல் வேண்டும். நன்றி, வணக்கம்.